பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜெயிப்பார். சகலவற்றையும் ஜெயிக்கும் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவே. அவர் உலகத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இப்பிரபஞ்சத்தில் உண்டானவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கின்றன. நாமும் அதே தேவனால் தான் பிறந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும் என்று. மேலும் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாரே. ஆகவே விசுவாசிகளாய் அழைக்கப்படும் நாம் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை போராட்டங்களாக பெயர் சூட்டக்கூடாது. காரணம், ஜெய கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். அவர்களை ஜெயிப்பார் என்று வசனத்தில் காணப்படுவது வானமண்டல பொல்லாத சேனைகளாகும். அவைகளையே அவர் நமக்காக ஜெயிப்பார் என்றால், நம் வாழ்வில் ஏற்படும் சிறிய காரியங்களில் நம்மை ஜெயம் கொள்ள வைக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஆட்டுக்குட்டியானவரே நமக்காக யுத்தம் செய்வார். நம் யுத்தங்களில் நமக்காக ஜெயம் கொள்வார். நம்மையும் ஜெயம் கொள்ள வைப்பார். இத்தகைய ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்க திகையாமல் கலங்காமல் விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். நம் காரியங்கள் ஜெயமாய் மாறும். God bless you abundantly.